यतिराज 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 जय हो यतिराज यतिराज रामानुज जय हो रामानुज जय हो. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஹரே ஸ்ரீனிவாசா. எத்ராஜா ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். தலைப்புச் செய்திகள். மேல்கோட்டை திருநாராயணபுரத்தில் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஸ்ரீ ஸ்ரீ யதுகுரு யத்ராஜ ஜீய சுவாமிகளின் மங்களாசாசனம். உலக புகழ்பெற்ற வைரமுடி உற்சவ கொண்டாட்டம். நாட்டின் பல்வேறு திருக்கோவில்களில் ஸ்ரீ ராமநவமி உற்சவம் பக்தி பெருக்குடன் கொண்டாட்டம். இனி விரிவான செய்திகள். யாதவாத்ரி, நாராயணாத்ரி, யதிசைலம், திருநாராயணபுரம் என்று பல பெயர்களால் அழைக்கப்படும் மேல்கோட்டை தென்னிந்தியாவின் 4 முக்கிய ஸ்ரீவைணவ திருத்தலங்களில் ஒன்றாகும். இங்கு நடைபெறும் வைரமுடி உற்சவம் உலக பிரசித்தி பெற்றது. இதன் பின்னணியில் ஒரு சுவாரஸ்யமான வரலாறு உண்டு. பிரகலாதனின் மகன் விரோச்சனன் என்ற அசுரன் எம்பெருமானின் வைர கிரீடத்தை திருடிச் சென்று பாதாளத்தில் மறைத்து வைத்து விட்டான். கருடாழ்வார் அந்த அசுரனுடன் போரிட்டு கிரீடத்தை மீட்டு வரும்போது மதுராவில் ஒரு கணம் வேகம் குறைய அங்கு கிருஷ்ணருக்கு சூட்ட முயன்றார். ஆனால் அது பொருந்தவில்லை. பின்னர் பகவான் கிருஷ்ணரின் ஆணைப்படி மேல்கோட்டை திருநாராயணருக்கு சூட்டிய போது அது கச்சிதமாக பொருந்தியது. இதனால் மனம் மகிழ்ந்த கருடாழ்வார் எம்பெருமானை தாங்கிக் கொண்டு கோவிலை வலம் வந்தார். அதன் நினைவாகவே இன்றும் வைரமுடி உற்சவம் கருட வாகனத்திலேயே நடைபெறுகிறது. இந்த வைரமுடி கிரீடம் மாண்டியா மாவட்டம் கருவூலத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் மேல்கோட்டைக்கு கொண்டு வரப்படுகிறது. வழியில் பல இடங்களில் மக்கள் வரவேற்பு அளிக்கிறார்கள். நேற்று இரவு சுமார் 9 மணிக்கு தொடங்கிய இந்த உற்சவம் இன்று அதிகாலை வரை நடைபெற்றது. லட்சக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு திருநாராயணன் திவ்ய சேவையை கண்டு மகிழ்ந்தார்கள். நேற்று காலை நம்முடைய பரமபூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ஜீய சுவாமிகள் திருநாராயணபுரத்தில் மங்களாசாசனம் செய்தார். பின்னர் விசிஷ்டாத்வைத்த பிரச்சாரத்தில் பெரும் தொண்டாற்றிய மண்டையம் அனந்தான் பிள்ளை ஸ்ரீ அனந்தாழ்வார் சுவாமிகளின் திருமாளிகையில் நடைபெற்ற ஸ்ரீ செல்வப்பிள்ளை மண்டகப்படி உற்சவத்திலும் கலந்து கொண்டார். ஸ்ரீ அனந்தாழ்வாரின் திருநக்ஷத்திரத்தை முன்னிட்டு இந்த மண்டகப்படி உற்சவம் நடைபெற்றது. ஜய ஜனார்தனா செலுவநாராயணா மேலுக்கோட்டையா சுவாமி பாப பஞ்சனா. ಜಯ ಜನಾರ್ದನ ಚೆಲುವ ನಾರಾಯಣ ಮೇಲುಕೋಟೆಯ ಸ್ವಾಮಿ ಪಾಪ ಭಂಜನ. ಗರುಡ ವಾಹನ ಸ್ವಾಮಿ ಲಕ್ಷ್ಮೀ ರಮಣ ನಯನ ಮೋಹನ ಸ್ವಾಮಿ ಜನ್ಮ ಪಾವನ. ಜಯ ಜನಾರ್ದನ ಚೆಲುವ ನಾರಾಯಣ ಮೇಲುಕೋಟೆಯ ಸ್ವಾಮಿ ಪಾಪ ಭಂಜನ. ಜನಾರ್ದನ ಚೆಲುವ ನಾರಾಯಣ ಮೇಲುಕೋಟೆಯ ಸ್ವಾಮಿ ಪಾಪ ಭಂಜನ. ಗರುಡ ವಾಹನ ಸ್ವಾಮಿ ಲಕ್ಷ್ಮೀ ರಮಣ ನಯನ ಮೋಹನ ಸ್ವಾಮಿ ಜನ್ಮ ಪಾವನ. ಜಯ ಜನಾರ್ದನ ಚೆಲುವ ನಾರಾಯಣ ಮೇಲುಕೋಟೆಯ ಸ್ವಾಮಿ ಪಾಪ ಭಂಜನ.
स्वामी पापभञ्जना गरुडवाहना स्वामी लक्ष्मीरमणा नयनमोहना स्वामी जन्मपावना जय जनार्दना चलुवनारायणा मेलुकोटया स्वामी पापभञ्जना मेलुकोटया स्वामी पापभञ्जना गरुडवाहना स्वामी लक्ष्मीरमणा नयनमोहना स्वामी जन्मपावना जय जनार्दना चलुवनारायणा मेलुकोटया स्वामी पापभञ्जना मेलुकोटया स्वामी पापभञ्जना गरुडवाहना स्वामी लक्ष्मीरमणा नयनमोहना स्वामी जन्मपावना जय जनार्दना चलुवनारायणा मेलुकोटया स्वामी पापभञ्जना ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பிறர் மினுக்கம் பொறாமையில்லா பெருமையும் பெத்தோமே அப்படிங்கிறார். வாஸ்தவத்தில் ஸ்ரீ வைஷ்ணவ லக்ஷணத்தை இங்கே சொல்கிறார் மணவாள மாமுனிகள். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் பிரத்தியாருக்கு ஏதாவது ஒரு துக்கம் வந்ததுன்னா அதை தன்னுடைய துக்கம் போல பாவிச்சுப்பார். பிரத்தியாருக்கு ஏதாவது ஒரு நன்மை நடந்தது அப்படின்னாக்கா தன் குடும்பத்திலே யாருக்கோ ஒரு நன்மை நடந்துட்டாப்புல ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பார். ஒருத்தர் கலங்கினா இவருக்கு தாங்காது. இப்பேற்பட்ட சாத்விக குணங்கள்லாம் இருக்கும். அதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ லக்ஷணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மீண்டும் செய்திகள் தொடர்கின்றன. ராமோ விக்கிரகவான் தர்மஹா. தர்மத்தின் உருவமே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. நேற்று முன்தினம் நம்முடைய ஸ்ரீமட்டம் உள்பட நாடு முழுவதும் ஸ்ரீராம நவமி உற்சவம் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. வீதிகள் தோறும் ஸ்ரீராமரின் திருவுருவப் படங்களை வைத்து வழிபாடு செய்து பக்தர்களுக்கு பானகம், நீர்மோர் மற்றும் கோசம்பரி பிரசாதமாக வழங்கப்பட்டது.
நம்முடைய ஸ்ரீமடத்தின் மைசூர் கிளை, கர்நாடகாவின் ಹುಲಿಗನಮುರಡಿ ஸ்ரீனிவாச ஸ்தலம், அயோத்தியில் உள்ள அம்மாஜி மந்திர் மற்றும் தமிழகத்தின் திருவகீந்திரபுரம் ஆகிய இடங்களில் சீதா லக்ஷ்மண ஹனுமத் சமேத ஸ்ரீராமருக்கு விசேஷ அலங்காரங்கள் மற்றும் புறப்பாடுகள் நடைபெற்றன. அந்த திவ்ய தரிசனத்தை இப்போது காணலாம். தளைய வீழும் நரும் குஞ்சி தயாரதந்தல் கூலமதலாய் வளைய ஒரு சிலையதனால் மதிழிலங்கை அழித்தவனே களை கழுநீர் மருங்கலரும் கணபுரத்தில் கருமணியே இளையவர் கட்கருளுடையாய் ராகவனே தாலே தேவரையும் அசுரரையும் திசைகளையும் படைத்தவனே யாவரும் வந்தடி வணங்க அரங்கநகர் தூயின்றவனே காவிரி நல் நதி பாயும் கணபுரத்தில். தமிழகத்தில் உள்ள திருப்பேர் நகர் திவ்ய தேசத்தில் தற்போது பிரம்மோற்சவம் நடைபெற்று வருகிறது. உற்சவத்தின் 3ஆம் நாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ அப்பக்கூடத்தான் பல்லக்கில் எழுந்தருளி சேவை சாதித்தார். அந்த திவ்ய சேவை இதோ உங்களுக்காக. மாதவ மாமவ தேவ கிருஷ்ண யாதவ கிருஷ்ண யதுகுல கிருஷ்ண மாதவ கடந்த 1 வருடத்திற்கும் மேலாக தொடர்ந்து நடைபெற்று வரும் திவ்ய பிரபந்த தாரா உபன்யாசத் தொடரில் இன்று காலை 7:30 மணிக்கு ஆன்லைன் மூலம் ஊவே ஸ்ரீ இளையவல்லி சட்டஜி சுவாமி அவர்கள் பெரிய திருமடல் 2ஆம் பகுதியில் உள்ள பாசுரங்களுக்கு உபன்யாசம் சாதிக்கிறார். இன்றைய நாள் பஞ்சாங்கம். இன்று ஞாயிற்றுக்கிழமை, பங்குனி மாதம் 15ஆம் தேதி, மார்ச் மாதம் 29ஆம் தேதி, 2026ஆம் வருடம். ஸ்ரீ விஸ்வாவசு நாம சம்வத்சரம், உத்தராயணம், சிசிர ரித்து, சுக்லபக்ஷம், ஏகாதசி திதி, ஆயில்ய நட்சத்திரம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை எத்ராஜா ஆன்மீக அலைவரிசையின் நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஹரே ஸ்ரீனிவாசா. यतिराज 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 जय हो।
यतिराज यतिराज रामानुज जय हो रामानुज जय हो।